அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றதும் நாம் வம்மின் உலகியலே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீ. புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக திருவருட்பிரகாச வள்ளலார் தாயார் சின்னம்மை அவருடைய இல்லத்தில் 11ஆம் ஆண்டு துவக்க விழா மிக சீரும் சிறப்புமாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது தலைவர் ரவி அவர்கள் இந்த சின்னக்காவனத்தை பற்றி சொன்னார். இந்த இல்லம் தூங்குவதற்கு முன்னாடியிலிருந்து இன்று வரையிலே எனக்கு சின்னக்காவனத்தினுடைய சின்னம்மையா இல்லம் என்னுடைய தாய் இல்லம் போல். தொடர்ச்சியாக இந்த இல்ல முன்னேற்றத்திற்காக இது ஓங்கி உயர்ந்து உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் அனைவரும் என்னை மாதம் அன்புடன் வரவைத்து தொடர்ச்சியாக சொற்பொழிவு செய்து கொண்டே வந்தோம். இன்று உலகம் போற்றும் அளவிற்கு நமது வள்ளல் பெருமானுடைய தாயார் சின்னம்மையனுடைய இல்லம் ஓங்கி உயர்ந்து உலகமெல்லாம் போற்றக்கூடிய அளவிற்கு வளர்ந்து வருகிறது. வடலூர் பெருவழியிலே முக்கியமானது மருதூர், கருங்குழி, வடலூர், வேட்டுக்குப்பம் போல்
இங்கே சென்னையிலே சின்னக்காவனம் வள்ளலாருடைய தாயாருடைய இல்லம் மிக உயர்ந்த நிலையிலே வளர்ந்து கொண்டு வருவது மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டுக்குரியது. இங்கே சாதாரணமாக ஆரம்பித்த இந்த இல்லம் இன்று வருபவர்களுக்கெல்லாம் பசிப்பிணியை போக்கி அறிவு வளர்ச்சிக்குண்டான தெளிவுரைகளை எல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்து வருகிறது. அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் ரவி அவர்கள் விடாமுயற்சி, சாதாரண முயற்சி அல்ல, அதிதீவிர முயற்சி என்று சொல்வார் வள்ளலார். அதுபோல அந்த அதிதீவிர முயற்சியில் தன்னுடைய இல்ல பணியை விட, தன்னுடைய பொதுப்பணியை விட வள்ளலாருடைய சின்னம்மையாருடைய வளர்ச்சி பணியிலே முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சக அன்பர்களையெல்லாம் அரவணைத்து அன்புடன் உபசரித்து இங்கே மிக சிறப்பாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை நினைக்கின்ற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி எல்லோருக்கும், உங்களுக்கும், எனக்கும், உலகில் உள்ள அனைவருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு வருவிக்க உற்றவர் வள்ளலார். வருவிக்க உற்ற வள்ளலாரை சுமந்தவள் சின்னம்மையார். நீங்கள்லாம் படித்தது தான். வள்ளலாருக்கு எத்தனை மனைவி முன்னாடி? ராமையாவுக்கு 5 பேர். சின்னம்மையார் 6வது மனைவி. 5 மனைவிக்கும் குழந்தை இல்லாமல் 5 மனைவியும் மரணத்தில் ஈடுபட்டு 6வது மனைவியாக மருதூர் எங்கே, சென்னையிலே இருக்கக்கூடிய சின்னக்காவனம் எங்கே. அப்பொழுதெல்லாம் வண்டி கிடையாது, வாகனம் கிடையாது, போக்குவரத்து வசதிகள் கிடையாது. அக்காலத்திலே சின்னம்மையாரை 6வது மனைவியாக ராமையா அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அதிலே சின்னம்மைக்கு எத்தனை குழந்தைங்க? மொத்தம் 5 குழந்தைகள். தெரிஞ்சா சொல்லணும், தெரியலன்னா அமைதியாக இருக்கணும். சின்னம்மைக்கு சபாபதி, பரசுராமன், உண்ணாமலை, சுந்தராம்பாள், கடைசியில் ராமலிங்கம் என்ற புரியவர். 5வது குழந்தையாக பிறந்த ராமலிங்கம் என்ற பெயருடையவர் பின்னாடி வள்ளலார் என்று பெயர் பெற்றார். அவரை ஈன்றெடுத்த தாய் தான் சின்னம்மை. உலகமெல்லாம் போற்ற ஒளிவடிவனாக இன்று ஓங்கி உயர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அருளாளர்களிலே முதலிடத்திலே இருக்கக்கூடிய அருளாளர் தான் நமது வள்ளல் பெருமான் அவர்கள். அந்த மாபெரும் அருளாளரை ஈன்றெடுத்த தாய் தான் இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்த சின்னம்மை என்றக்கூடிய தாய். அதனால் அவருடைய பெருமைக்கும் புகழுக்கும் ஒரு இல்லத்தை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த இல்லத்தை இங்கே தோற்றுவித்தார்கள். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், இந்த இல்லத்தை அமைப்பதற்கு எத்தனையோ கனதனவான்கள் எல்லாம் போட்டி போட்டார்கள், நடக்கவில்லை. பொள்ளாச்சி மகாலிங்கம் முதற்கொண்டு முயற்சி எடுத்தார், நடக்கவில்லை. எதை யாரிடத்தில் கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அருள் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலே இங்கே பிறந்து, இங்கே வளர்ந்த, இங்கே இருக்கக்கூடிய அன்பர்களை வைத்து இந்த சின்னம்மை எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டது. இது மிக மிக பெருமை வாய்ந்தது. அதனால் இந்த ஊர் மக்களுக்கு அன்பு கலந்த நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களெல்லாம் வள்ளலாரை பற்றி நன்கு படித்தவர்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், இன்னும் படித்துக் கொண்டே இருப்பவர்கள். ஆனால் வள்ளல் பெருமானுடைய கொள்கையிலே எந்த அளவிற்கு முயற்சி எடுத்து சுத்த சன்மார்க்க சுகநிலையில் வாழ்கிறீர்கள் என்பதை
ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய விண்ணப்பமாக நான் வைக்கிறேன். வள்ளல் பெருமான் நமக்கு காட்டிய வழி ஞான வழி. என்ன வழி? ஞான வழின்னு பேரு. அதனால்தான் இந்த மார்க்கத்துக்கு ஞான மார்க்கம். வள்ளல் பெருமான் காட்டிய மார்க்கத்திற்கு பெயர் என்ன? ஞான மார்க்கம். அதற்கு முன்னாடி நிறைய மார்க்கங்கள் இருக்கிறது. சரியை, கிரியை, யோகம் என்ற 3 மார்க்கங்கள், 3 வழித்தடங்கள். அதிலே முன்னாங்கு 12 வழித்தடங்கள் இருக்கிறது. இறுதியாக ஞான மார்க்கம் என்று வள்ளல் பெருமான் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதுவரையும் ஞானத்தை அறிமுகப்படுத்தியவர் உலகில் எந்த அருளாளரும் கிடையாது. யோகத்தோடு நின்றுட்டாங்க. வள்ளல் பெருமான் வந்துதான் ஞானத்தில் ஞானம் என்ற 16 நிலையை அடைந்து அதன் மேற்கொண்டு இறைநிலையை அடைந்தவர். கடவுள் நிலையறிந்த மயமானவர் யார் என்றால் உலக வரலாற்றிலே வள்ளல் பெருமான் ஒருவர் தான். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 படித்தரங்களிலே சுத்த சன்மார்க்கத்தில் கடைபிடிக்க வேண்டியது 4வது படியாகிய ஞானத்தில் சரியை போட்டார். ஞானத்தில் சரியை என்ற பாடம் எத்தனை இருக்கு? 28 பாடல்கள். அந்த 28 பாடல்களில் கண்டுள்ளபடி நம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சித்தி விழாக திருமாளிகளை வள்ளல் பெருமான் நமக்கு வாக்களித்துள்ளார். அதுக்கு பேர் தான் ஞான சரிகை. அப்போ ஞான சரிகை என்றால் என்ன? இதற்கு முன்னாடி நமக்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் இருந்தது. ஞானத்திற்கு யாரும் செல்லவில்லை. அப்போ ஞான சரிகை என்ற ஒரு மார்க்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்திய வள்ளலார் அதற்கு ஞான சரிகை என்பது என்ன அப்படின்னு சன்மார்க்கத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜீவகாருண்யம் அது பேர். ஞான சரிகைக்கு என்ன பேரு? ஜீவகாருண்யம். அதுக்கு பேர் என்ன? இந்திரிய ஒழுக்கம்னு பேர் வைக்கிறார். ஞான சரிகைக்கு இந்திரிய ஒழுக்கம், ஞான கிரியைக்கு கரண ஒழுக்கம், ஞானத்தில் யோகத்திற்கு வேறு ஜீவ ஒழுக்கம், ஞானத்தில் ஞானம் என்பது ஆன்ம ஒழுக்கம். வெரி சிம்பிள். அப்போ முதலில் நாம் கடைபிடிக்க வேண்டியது எது என்று கேட்டால் 2 இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். நீங்கள் படித்ததுதான், நான் கொஞ்சம் அதை விளக்கமாக சொல்றேன். இந்திரிய ஒழுக்கம் என்றால் என்ன? அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம் பேர். நாம் எல்லாம் இந்திரிய ஒழுக்கத்திலே இருந்துகிட்டு இருக்கோம். கரண ஒழுக்கத்திற்கு 2வது படிக்க வரல. கரண ஒழுக்கம்னா என்ன? அதுக்கு பேர் தான் சத் விசாரம். இந்த இந்திரிய ஒழுக்கமும் இந்திரிய ஒழுக்கம் என்ற பரோபகாரமும் கரண ஒழுக்கம் என்ற சத் விசாரமும் யார் முழுமையாக கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள்தான் ஜீவ ஒழுக்கத்திற்கு ஆன்ம ஒழுக்கத்திற்கு செல்ல முடியும். இதிலே வழிபாடு முறை என்னவென்று வள்ளலார் வகுத்து தருகின்ற பொழுது புற வழிபாடை முற்றிலும் தவிர்த்தவர் வள்ளலார். சுத்த சன்மார்க்கத்தில் புற வழிபாடு என்பது கிடையாது. ஆனால்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னு போட்டார். ஜீவகாருண்யமே உயிர் இரக்கம். ஜீவகாருண்யம், உயிர் இரக்கம் 2 தான் கடவுள் வழிபாடுன்னார் வள்ளலார். அப்போ கடவுள் வழிபாடு என்பது என்ன? ஆலய வழிபாடு செல்வது அல்ல. இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை நீக்குவதற்கு பெயர்தான் கடவுள் வழிபாடுங்க. நம்ம ஒன்றும் புரிஞ்சிக்காம இருக்கோம். ஜீவகாருண்யம் செய்கிற எல்லாருமே சத்து விசாரத்துக்கு போனோம்னா போகல.
சத்து விசாரம் என்றால் என்ன? உயிருக்கு உபகாரம் செய்து நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் சத்து விசாரம். மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்து நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு பேர் சத்து விசாரம். அப்போ சத்து விசாரம் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் மிக தெளிவாக நமக்கு சொல்லுவார். என்ன சொல்ற? எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. நம்ம யாராவது கடைபிடிக்கிறோம் முடிச்சான்னா யாருமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. வள்ளல் பெருமான் ஞான சரிகளை அழகாக ஒரு பாடலை சொல்வார். குறித்து உரைக்கின்றேன் இதனை கேள்வின் இங்கே வம்மின் கோடுமன குரங்காலே நாணுகின்ற உலகில் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாது பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் போதாது. அப்ப என்ன பண்ணணும்? செறித்திடு சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுவின் சித்தியலாம் இத்தினவே சத்தியம் சென்றிடுவேன். எப்போ உங்களுக்கு சித்தி கிடைக்கும்? சத்விசாரம் என்று சொல்லக்கூடிய புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய ஆன்மா என்ற ஒளியை இடைவிடாது தொடர்பு கொள்ளக்கூடிய தகுதியை பெற்றவர்களுக்கு பேர் தான் அருளை பெறக்கூடிய தகுதி பெற முடியும். ஏனென்றால் அருள் அலாது ஒரு அணுவும் அசையாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? அருள் பெற முயலுகின்ற அருளிய சிவமே. அருள் இல்லை என்றால் நீங்கள் எதையும் பெற முடியாது. அதனால் அருள் பெறுவதற்கு எது முக்கியம் என்றால், ஒன்று இந்திரிய ஒழுக்கம் என்ற புறக்கருவிகளை கண்ட்ரோல் படுத்துவது. சத்துவச்சாரம் என்றால் புறம் என்று சொல்லக்கூடிய கரணங்களை உள்ளே அனுப்புவது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பதுதான் புறத்தில் இருக்கக்கூடிய கருவிகள். அப்போ மனம் வெளியே சென்றால் இந்திரியங்கள் வேலை செய்யும் புறத்தில். அதே மனத்தை உள்ளே அனுப்பினால் இந்திரியங்களும் உள்ளே சென்றுவிடும். வெரி சிம்பிள். ஆனால் தான் வள்ளல் பெருமான் இந்திரியங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு எது முக்கியமான கருவி என்றால் மனம் என்ற கருவி. அப்போ மனம் என்ற கருவியை நீங்கள் எங்கே அனுப்ப வேண்டும்? உங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய இறைவன் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புள்ளி வடிவமான ஆன்மா இருக்கக்கூடிய இடம் சிற்றவை. அந்த சிற்றவை என்ற இடத்திற்கு மனதை செலுத்த வேண்டும். ஆனால் தான் இடைவிடாது சிற்றவையன்கள் மனதை செலுத்துங்கள் தெளிவாக எழுதியிருக்காரு. ஆனால் நம்ம அப்படி ஏதாவது இடைவிடாது சிற்றவையன்கள் மனதை செலுத்தியிருக்கிறோமா? நம்மளையே நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு ரொம்ப முக்கியமானது என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார். சரி, இதற்கு எது தடையாக இருக்கிறது? நாம் முயற்சி செய்கிறோம், உள்ளே போக முடியவில்லை. நாங்கள் என்னென்ன பண்ணி பார்க்கிறோம், மனமானது ஆன்மாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை. என்ன காரணம்? காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் காரியத்தில் இறங்க முடியும். வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்வார். உங்கள் புறத்தில் இழுத்து செல்லக்கூடியது எது என்று கேட்டால் அழுத்தமான திரைகள் வரும். ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரை மிக அழுத்தமான திரை என்றார். 7 திரைகள் சொல்றார் இல்லையா? 7 திரைகளை நீங்க எப்போ நீக்கி உள்ள ஆன்மாவை தொடர்பு கொள்வது? அப்போ முதலிலே இருக்கக்கூடிய கருமையில் பச்சை வர்ணம் முடியுதுன்னு போடுறார். என்ன வர்ணம் முடியுது? கருமையில் பச்சை வர்ணம் முடியும். டார்க் பிளாக்னு பேர் இருக்கு. அந்த டார்க் பிளாக் இருண்ட இருட்டு, அடர்த்தியான இருட்டு. அந்த திரையை நீங்கள் நீக்குவதற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு சன்மார்க்கிகளும் புரிந்து கொண்டால்தான் மற்றவர்களுக்கு நம்மால் எடுத்துரைக்க முடியும்.
ஏனென்றால் புறத்தில் நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய, வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய கடவுளும் கடவுள் கொள்கையும் தான் நம்மை இந்த அளவிற்கு அடர்த்தியான திரைகளால் ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கிறது வள்ளலார் போட்டார். அதனால்தான் ஜாதி மதம் சமயம் என்பது பொய்யினர். ஜாதிய மதமும் சமயமும் பொய்யன ஆதியை உணர்த்தி அருட்பெருஞ்சோதி சொல்ல எங்க கொண்டாந்து வைக்கிறார் பாருங்க. நீங்க அதை விடாமல் நீங்க எதை செஞ்சாலும் வேலையாகாது, உங்களுடைய திரை விலகாது. அதனால்தான் வள்ளல் பெருமான் அழுத்தமாக சொன்னார், நீங்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஜாதி மத சமயத்தை சார்ந்தது, சன்மார்க்கத்தை சார்ந்தது அல்ல. சன்மார்க்கத்தை சார்ந்ததை நீங்கள் தொடர்பு கொண்டால்தான் உங்களுடைய ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரைகள் விலகும். நீங்கள் சன்மார்க்கத்தில் ஒரு காலை வச்சுக்கிட்டு, சரியகிரியில் போய் ஒரு காலை வச்சுக்கிட்டு, யோகத்தில் ஒரு காலை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சன்மார்க்கம் என்னைக்குமே விளங்காது. நீங்கள் லைஃப் பூரா சாக வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. ஆனால் தான் வள்ளலார் சொல்லுகிறார், ஆற்று வெள்ளம் வருவது முன் அனைவோட அறி, அகங்கார பேய் பிடித்தீர் ஆடுதற்கே அறிவி, கூற்று வருங்கால் அதற்கு எது புரிவி, கூற்று தைத்த சேவடியை போற்ற விரும்பீரே, வேற்றுரைத்து வினவெறிக்கு வெளிகின்ற உலகி, வீணுலக கொடுவழக்கை விட்டு விட்டு ஒன்பின், சாற்றுவக்க எனது தனித்தன்னை வருகின்ற தருணம் இது, சத்தியகான் சத்தியை சார்வதற்கு. என்ன கேட்டமா? நம்ம நிறைய இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. இன்னும் சன்மார்க்கத்தில் நம்ம கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். காலையில் கூட அம்மா ரொம்ப வேதனையாக சொல்லிச்சு, அகவல் படிக்கிறது கூட ஒற்றுமை இல்லைன்னு நம்ம வேதனையாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தது. காலையில் வழிபாடு செய்கின்ற பொழுது, அருட்பெருஞ்சோதி அகவல் படிக்கின்ற பொழுது கூட அங்கே நான் பெரியவன் நீ பெரியவன், நீ பாட வேண்டாம் நான் பாடணும், நான் பாட வேண்டாம் நீ பாடணும்னு சொல்லிட்டு அதுக்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, நான் என்ன செய்வது என்று வருத்தப்பட்டது. சன்மார்க்கம் என்பது தயவுடைய மார்க்கம், அன்புடைய மார்க்கம், கருணையுடைய மார்க்கம். இந்த இடத்திலே நம்முடைய தகுதி ஏன் அப்படி மாற்றம் அடைகிறது என்றால், நம்மை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அறியாமை அஞ்ஞானம் என்னும் திரைகள். அது எங்கிருந்து நமக்கு வந்தது? ஜாதி சமய மதத்திலிருந்து தான் வந்துச்சு. நீங்களா எடுத்துக்கல. ஒரு 5000 ஆண்டுகளாக நம்முடைய ஆன்மாவிலே பதிவாகி இன்று வரையில் அது அப்படியே மறைத்து கொண்டு வந்துருச்சு. இதைத்தான் வள்ளலார் மிக தெளிவாக சொல்லுவார். ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி, அலைந்து அலைந்து வீணே நீர் அடிதல் அகவடவே, நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர், அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது, கூவுகின்றேன் உமையே நான். சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடிப்பவர்களுக்கு கடவுள் யார்? கடவுள் யாருங்க? ஒரே கடவுள். வள்ளலார் அதுதான் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, கடவுள் ஒருவரே, அதுக்கு மேல யாரும் கிடையாதுன்ட்டார். எல்லாமே தத்துவங்கள். ஆனால் நீங்கள் தத்துவங்களை பிடித்துக் கொண்டு சன்மார்க்கத்தில் இருந்தீர்களானால் சன்மார்க்கம் விளங்குமா என்றால் விளங்காது. கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். தெளிவா சொன்னவர் வள்ளலார். நீ அடுத்த இடத்திற்கு நீங்க மாறிட்டீங்கன்னா யூ ஆர் அன்ஃபிட் சன்மார்க்கம். நீங்க சன்மார்க்கத்துக்கு லாக் இல்லாதன்னு வள்ளலார் சொல்றாரு. அதனால்தான் வள்ளலார் என்ன சொன்னாரு? ஜாதி சமய சரக்கை விட்டு அவர் ஜோதியை கண்டேன். நான் வேற ஏதாவது சொன்னார வள்ளலாரு?
ஜாதி சமய சடக்கை விட்டேன், அருஜோதியை கண்டேன். நீங்கள் அருஜோதி என்ற இறைவனை பார்க்க வேண்டுமானால் உங்களுடைய ஆன்மாவை தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவனை எடுத்தோடனே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஆண்டவன் சும்மா இங்கே பக்கத்தில் உட்காந்து இல்லை நம்ம பார்க்கறதுக்கு. நம்ம இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு பேரொளி பிழம்புதான் அருட்பேரொளி. அது எங்க இருக்கிறது? எங்க சார் இருக்குது? ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது. 1000 திருகலரு பல கோடி ஈசன் அண்டம், சதாசிவன் அண்டம், எண்ணிருந்த சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன். அந்த அண்டங்கள் எல்லாம் எங்க இருக்குது? ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய எது அண்டங்கள் எல்லாம் அதன் நடுநின்று நடனவிடும் ஒரு பெருங்கருணை அரசே, மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளியை. வள்ளலார் பார்த்தார் கடவுளை. நம்ம பார்க்க முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் உங்கள் உடம்பிலே அதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிற்றொளியாக ஆன்ம ஒளியாக உங்கள் உடம்பை இயக்கிக் கொண்டிருப்பவர் ஆன்மாவனுடைய தலைவர். நீங்க ஆன்மாவை தொடர்பு கொண்டாதான் தலைவனை தொடர்பு கொள்ள முடியும். அதனால்தான் அதுக்கு பேர் என்ன வச்சாரு? தனித்தலைமை பெரும்பதின்னு பேர் வச்சார். அதுக்கு பேர் என்ன? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு என்ன பேரு? தனி தலைமை பெருமதி. யார் கூட ஈக்குவல் பண்ணாதுங்கடான்ட்டு. அது தனி தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம். ஆண்டவரை வர வச்சிரு வள்ளலார் சார். உலக வரலாற்று கிடையாது. சித்தி விழாக திருமாளிகள ஆண்டவரை வெயிட் பண்ண வச்சவர் வள்ளலார். தனித்தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது. சத்தியங்கான் சகதலத்திற்கென்பின் இனித்தனர் கனி போன்ற எண்ணுலம் சித்திக்க இன்னமது மறுத்தி என ஏழுலகும் போற்ற மனித்த உடம்பு இதை அழியாத வாழ்வை உடம்பாக்கி மன்னிய சித்தலாம் செல் வல்லமும் கொடுத்து கனித்த சிவானந்தம் எனும் பெரும்போகம் தனிலே கழித்திட வைத்திடுகின்ற காலையும் இங்கிருந்து. நெடுகாலத்தில் சொல்றார். இது நான் சொல்லல, எனக்கு பதில் ஆண்டவர் சொல்றாங்க. சத்தியவான் வார்த்தை இது. தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இளையதனில் சந்தோடம் உருவாய். இத்தினமே அருஜோதி எழுதுகின்ற தினமா? இனிவரும் தினங்களெல்லாம் இன்பமுறு தினங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகும் தூய்மையுறும். நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும். அப்ப என்ன நடக்கும்? செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார். திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாங்க. சொல்றது புரியுதுங்களா? நானும் பல 40 ஆண்டுகளுக்கு மேல சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நேற்று அல்ல, 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சொல்லிட்டு வரேன். ஏன் எனக்கு மட்டும் அந்த தில்லை தகரத்தை இறைவன் கொடுத்தார்? எல்லாவற்றையும் விட்டு விட்டதினால் வந்த லாபம் வள்ளலார். அதே போல நீங்களும் எல்லாவற்றையும் விட்டு விட்டீர்களானால் என் போன்ற பெரிய லாபத்தை அடையலாம். இரண்டாவது என்ன சொல்றாரு? இதுவரையில் விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒன்னும் கேட்க அடைய முடியலன்ட்டாங்க. யாரு யார் அடையல? நம்மளை மட்டுமா சொன்னாரு? தேவரும் மூவரும் சித்தரும் உத்தரும் யாவரும் பெற்றிடா இயல் என கழித்தனை. நம்ம மட்டும் இல்லை, நம்மளாம் அவங்க வழியில் வந்துட்டு இருக்கோம். அவங்களோட ஸ்பீடாக நம்ம போக படைக்கணும். அப்போ எதுக்கு நம்ம முன்னாடி போகணும்னா நம்ம என்ன பண்ணோம்? இதுவரையில் நமக்கு வழிகாட்டியிருந்தாங்கல்ல வள்ளலாருக்கு முன்னாடி, அதை பூரா அப்புறப்படுத்துக்கிட்டார் வள்ளலார். என்ன பண்ணா?
எல்லாம் அப்போ அம்பக்கிட்டார் வள்ளலர். ஆனால் நம்ம எல்லாம் இதுவரையில் இருந்தது போல் இனி வீண்காலங்கள் எழுதுறாரு சார். இதை விட என்ன சொல்வீங்க? அதோட இன்னும் ஞானசரிகள் ஒரு பாட்டு போட்டாரு பார்த்தீங்களா? என்ன பாட்டு? கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, நீ கற்றதெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியது இதுவரையில் உண்மை அறிந்திலே. பரவாயில்ல. விண்டதினால் என் இனி நீ சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து. அவ ஏன் மெய்நெறின்னு போட்டாரு? இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் சொல்லுங்க சார். மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்த சிற்றம் வளர்த்து என் தந்தை அருள் அடைவில் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உறலாமே. எவ்வளவு சிம்பிளா அழகா சொன்னாரு. நீங்க இதுவரை எது படிச்சிருந்தாலும் சரி, எது கேட்டிருந்தாலும் சரி, எதை அனுபவிச்சிருந்தாலும் சரி, எதை வணங்கினாலும் சரி, எல்லாமே அம்பக்குன்றது. எல்லாமே பொய். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி சமய மதங்கள் எல்லாம் இன்று பேசுகிறார்கள். வள்ளல் பெருமான் அன்றே சொல்லிவிட்டார், ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பு. இதெல்லாம் நான் தினம் பேசிட்டு தான் இருக்கேன். கேட்பவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சில பேர் இப்பொழுது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சார் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இப்ப வரக்கூடிய இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். முதியோர்கள் வரவில்லை. பழைய பெருச்சாளிகளை நீங்க எழுப்பவே முடியாது. அது வளராது வளராது வராது. மறுபடியும் செத்து மறுபடியும் ஒரு பிறப்பு எடுத்து தான் வரணும். வேற வழி இல்லை. இந்த பிறவில புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான்லாம் சன்மார்க்கத்து வரும்போது 25-30 வருஷத்துலேயும் வந்துட்டேன். வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா சங்கத்தில் நான் போய் பார்த்தேன்னா ஒரு 4-5 கெல்லுங்க தான் உட்காந்துருக்கோம். ரொம்ப வயசானவங்க. சன்மார்க்கம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. 4 பாட்டு பாடுவாங்க. அருட்ஜோதி தெய்வம்னு பாடுவாங்க. அப்பா நான் வேண்டுன்னு கேட்டால் குற்றம் புரிதல் எனக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஜோதி பாட்டு சுண்டல் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் நடந்து கொண்டு இருந்தது நான் வரும்போது. வடலூரிலும் அதே நிலைமை இருந்தது. இப்பொழுது எல்லாம் மாற்றம் கண்டு கொண்டிருக்கிறது. வள்ளல் பெருமான் தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டார். எப்பொழுது அவர் வேலையை ஆரம்பித்து 50 வருஷம் ஆச்சு தெரியுங்களா? வள்ளல் பெருமான் தன்னுடைய அருளாட்டத்தை ஆரம்பித்து விட்டார். இனி எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பாண்டிச்சேரிக்கு போனேன் சார். ஒரு விட்டு முடிச்சுட்டு முடிக்கிறேன். பாண்டிச்சேரி ஒரு விழாவுக்கு போகும்போது ரோட்டில் போகிற ஒருத்தன் சொல்கிறான், வள்ளலார் சொல்கிறாங்க எல்லாம் ஊர்வலம் போகிறாங்க, விழா எடுக்கிறாங்க. யோ அவர் கல்யாணம் பண்ணி கொண்டாட்டி விட்டுட்டு போனவரியா அப்படின்னு பேசுகிறான். என் காதில் கேட்குது. இதுக்கு என்ன சன்மாரிகள் பதில் சொல்வீர்கள்? ஏனென்றால் நம்முடைய வரலாறு எழுதியவர்கள், வள்ளலாருடைய வரலாறை எழுத்து மூலமாக கொண்டு வந்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? வள்ளலாருக்கு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்த முதல் இரவிலே என்ன கொடுத்துட்டு போனாங்களாம்? திருவாசகத்தை கையில் கொடுத்துட்டு கொண்டாட்டிகிட்ட கையில் கொடுத்துட்டு வெளியே போயிட்டான்னு எழுதி வச்சிருக்காங்க. இப்படி எழுதி வச்சிருந்தா யாரும் தான் கேட்க மாட்டாங்க. அதனுடைய உண்மை என்னவென்று தெரியுமா? இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தயவு செய்து அதோட பேசிட்டு நான் நிகழ்ச்சி முடிக்கிறேன். வள்ளல் பெருமான் சென்னையிலே இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அண்ணாருக்கு திருமணம் முடிந்து விட்டது, அக்காளுக்கு திருமணம் முடிந்து விட்டது, இன்னொரு அக்காளுக்கு திருமணம் முடிந்து விட்டது. வள்ளலாருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். அவருடைய தாயார் அவர்கள்
கணவனை இழந்தவர்கள். ஆனால் இந்த ராமலிங்கத்திற்கு ஒரு திருமணம் செய்து முடித்து வைத்து விடலாம் என்ற ஏக்கத்தில் பெண் பார்க்கும் படலம் ஆரம்பமாகிறது. எங்க? சென்னையில். வள்ளலார் வேண்டாம் என்று மறுக்கிறார். கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை? உலக வழக்கம் அது. தன்னுடைய தாயார் உயிருடன் இருக்கும் போதே பையனுக்கு ஒரு திருமணத்தை முடித்துவிட்டு சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் வள்ளலாருடைய அருமை தெரியாமல், அவருடைய அருளாட்டம் தெரியாமல் பெண் பார்க்கும் படலம் நடந்து கொண்டிருக்கிறது. மறுக்கிறார். மறுப்பதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெண் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். வள்ளலாருடைய அக்கா யாருன்னு தெரியுமா? யாரு? 2 பேர் இருக்காங்களே. உண்ணாமலை ஒன்று, சுந்தராம்பாள் ஒன்று. உண்ணாமலைக்கு ஒரு குழந்தை பிறந்த, பெண் குழந்தை இருந்தது தெரியுமா? சொல்லுங்க சார். உண்ணாமலை வள்ளலாருடைய அக்கா உண்ணாமலை. உண்ணாமலைக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை பேர் என்ன? தனக்கோட்டி. எல்லாம் வள்ளலாரை பற்றி நன்கு தெரிந்த பெண். யாரு? தனக்கோட்டி. மாமாவிற்கு பெண் பார்க்கும் படலம் நடந்து கொண்டிருக்கிறது சென்னை முழுவதும். அதற்குள்ள தனக்கோட்டி என்ன பண்றாங்க? தன்னுடைய பாட்டி, தன்னுடைய அம்மாவிடம் சொல்லி மாமாவுக்கு பெண் பார்த்து அலைய வேண்டாம். யாருக்கு? பெண் பார்த்து அலைய வேண்டாம், நான் ஒரு திருக்கிறேன், உங்களுக்கு தெரியவில்லையா? பாட்டியிடம் சொல்லு, நானே மாமாவை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று யார் சொல்றது? தனக்கோட்டி சொல்றாங்க. தனக்கோட்டி சொன்னவனதான் அவங்க அம்மாவுக்கு அங்கே அறிவு விளக்கம் ஏற்படுது. ஆனால் நம்ம கையிலேயே வெண்ணெய் வைத்துக்கிட்டு நெய்க்கு அலையிறவே, நம்ம கொண்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அவங்க மாமா எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசுகிறார்கள். கலந்து பேசுகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அதே போல தனக்கோட்டியை ராமலிங்கத்திற்கு திருமணம் முடித்து விடலாம் என்ற நிலைமை ஏற்படுகிறது. எல்லாம் வேலை முடிஞ்சுது. உற்றார் உடையவர் நண்பர் சுற்றம் எல்லாத்தையும் சொல்லிட்டு திருமண ஏற்பாடெல்லாம் நடக்குது. திருமண ஏற்பாடு நடந்த உடனே திருமணமும் முடிஞ்சாச்சு. திருமணம் முடிஞ்சிட்டு போது முதல் இரவு நிகழ்ச்சி. அதுதானே நம்ம வரலாறு எழுதி வச்சிருக்காங்க சார். ஒரு திருமணம் முடிஞ்சு முதல் இரவு நிகழ்ச்சி, முதல் இரவு நடக்குதுன்னு வச்சுங்க. அங்கே போய் யாராவது கதவை திறந்து பார்ப்பாங்களா? திருவாசகம் கொடுத்தாரா, திருக்குறள் கொடுத்தாரா, திருமந்திரம் கொடுத்தாரான்னு சொல்லுங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? திருவாசகத்தை கொடுத்துட்டு அவர் வெளியே போயிட்டான்னு எழுதி வச்சிருக்காங்க. சரி, அப்படியே திருவாசகத்தை கொடுத்துருன்னே வச்சுங்க. வள்ளலார் இறுதியில் எந்த வகுப்பு வச்சு நடத்தினாரு? திருக்குறள் வகுப்பு வச்சு நடத்துறாரு. திருவாசக வகுப்பை வச்சாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ வள்ளல் பெருமானை பற்றி தனக்கோட்டிக்கு A to Z தெரியும். அவர் மாபெரும் ஒரு அருளாளர்னு தெரியும். யாரு? தன்னுடைய மாமா கூட வந்து பழகணும் இல்லையா? மாமா ஒரு அருளாளர்னு தெரியும். அந்த அருளாளரை வேறொரு பெண் பார்த்து அவர் திருமணம் செய்து கொண்டால் மாமாவுடைய வாழ்க்கை இதோட முடிந்துவிடும் என்று அவளுக்கு தெரிகிறது. யாருக்கு? தனக்கோட்டி. ஆதலால் வேணுமென்றே தன்னுடைய மாமாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதாக அம்மாவிடமும் பாட்டியிடமும் சொல்லி திருமண ஏற்பாடுகள் நடந்து விடுகிறது. நடந்தாச்சு, முடிஞ்சாச்சு. முதல் இரவு நிகழ்ச்சி. வள்ளலாருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க சார். தெரியும். எங்க 5 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது சிதம்பரத்தில் என்ன கண்டாரு?
அருட்பெருஞ்சோதி அருட்பெரு வெளியே கண்டாரா? 5 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது தான் கண்ட காட்சியை தன்னுடைய இறுதி வயது, அதாவது 1870 நினைக்கிறேன், 70 வயதில் அருள்விளக்க மாலையில் எழுதுறாரு. தாய் முதல்வரோடு சிறிய பருவமதில் திருத்தில்லை தளத்திடையே திரை நோக்க தரிசித்த போது வேவக மேல் காட்டாமல் எல்லாம் வெட்ட வெளியாக காட்டிய என் மெய்யுறவாம் பொருளே, காய்வகையில்லா துலத்தே கனிந்த நறுங்கனியே, கனவிடத்தும் நனவிடத்தும் என பிரியா கழிப்பேன்னு சொல்றார் இல்லையா? 5 மாத குழந்தையா இருக்கின்ற ஒரு காட்சி கண்டவருக்கு தனக்கோட்டை பற்றி தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதாலதான் வள்ளல் பெருமான் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டார். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்கிறாங்க? இருந்தாலும் வள்ளல் பெருமான் அந்த முதல் இரவிலேயே கேட்கிறான், என்னை விரும்பி திருமணம் செய்து கொண்டவுடைய உன்னுடைய நோக்கம் என்ன? யாரை கேட்கிறாப்ல? தனக்கோட்டி கேட்கிறான். அக்கா பிள்ளை தானே. என்னை ஏன் திருமணம் செய்து கொண்டான்? என்னை திருமணம் செய்து நீ என்ன அனுபவிக்க போகிறாய்? என்னால் நீ அடையக்கூடிய லாபம் என்ன என்று கேட்கின்ற போதுதான் தனக்கோட்டி அவர்கள் கண்ணீர் மல்க அழுது புலம்பி காலிலே விழுந்து, மாமா, உன்னை திருமணம் செய்து கொள்வது இல்லற வாழ்க்கை நடத்துவதற்காக அல்ல. உன்னுடைய வாழ்க்கை பயணம், அருள் வாழ்க்கை பயணம் தடைபட்டுவிடக் கூடாது. வேறொரு பெண் வந்தால் என்னால் உன்னுடைய வாழ்க்கை தடைபடாமல் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். அப்ப வள்ளலார் ஒரு பாடலை சொல்றாரு. முனித்த வெவ்வினையோ நின்னருட் செயலோ தெரிந்திலே, மோகமேலின்றி தனித்தனி ஒரு சார் மடந்தையர் தமக்குள் ஒருத்தியை கைதொட சார்ந்தேன். ஒருத்தியை கைதொட சார்ந்தேன், குனித்த மற்றவரை தொட்டன நன்றி கலப்பிலேன். தொட்ட நன்றி கலப்பிலேன் மற்றிது குறித்தே பணித்தனன் நினைத்ததோறும் உள் உடைந்தேன் பகர்வதென் எந்தை நீ அறிவாய். தெளிவா சொல்றாரு. உன் அருட்செயல் நீ ஏற்றுக்கொள்ள சொன்னா ஏற்றுக்கொண்டேன். அதே நேரத்தில் அந்த பெண்ணை திருமணம் செய்கின்ற பொழுது என்னுடைய கரங்கள் கழுத்திலே இருந்த அந்த தாலியை கட்டுகின்ற பொழுது என் கரம் அங்கே பட்டதை தவிர நான் கலப்பிலேன் என்று எழுதுகிறார். அப்போ இங்க இந்த அம்மாவுக்கு என்ன நடக்குறாங்க? வள்ளல் பெருமான் கரம் தொட்ட உடனே அந்த அம்மாவுக்கு கோடி கோடி பிரகாசத்தினுடைய அருளாற்றல் அந்த தனக்கோட்டி அம்மாவுடைய உடலிலே பாய்ந்தது. மெல்ட் ஆயிட்டாங்க. தனக்கோட்டி என்னாச்சு? மெல்ட். அதான் அவருடைய வரலாறு அதோடு நின்று போச்சு. தனக்கோட்டை பற்றி யாராவது வரலாறு எழுதியிருக்காங்க? மறுபடியும் வள்ளலார் ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் படைத்தவள் தனக்கோட்டி. எதற்காக இதை சொல்லுகிறேன் நண்பர்களே? ஒரு ஞானி என்பவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் படிக்கின்ற பொழுது ஒரு யூகமாக சொன்னாலும் கூட இப்படித்தான் இருந்திருக்க வேண்டுமே தவிர களங்கம் கற்பித்து விடக்கூடாது. வள்ளல் பெருமானுக்கு, ஏனால் வள்ளல் பெருமான் சாதாரணமானவர் அல்ல, இறைவனால் வருவிக்க உற்றவர். மற்றவர்கள் போல் மற்றவர் அல்ல வள்ளலார். எல்லாம் படிச்சிருக்கீங்களே? அதனாலதான் வள்ளலார் என்ன சொன்னாரு? நோவாது நோன்பெனை போல் நோற்றவரும், சாகா வரம் எனை போல் சார்ந்தவரும், தேவானின் பேரருளை என்போல் பெற்றவரும் யார் உணர்? இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தால் கொண்டாந்து காட்டுங்கன்ற. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஒருவன் தான் என் பிள்ளைன்றார். மற்றவர்களெல்லாம் பிள்ளை அல்ல, நீ ஒருவன் தான் என் பிள்ளை, செல்ல பிள்ளை, அருள் பிள்ளை, ஞான பிள்ளை, கதிர் பிள்ளை என்று அடுக்கிறார். ஆனால் தான் வள்ளல் பெருமானை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால்
அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை கண்மூடித்தனமாக வேலைகளிலே பேசிவிடக்கூடாது. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு அவங்க ஒருத்தர் ஒரு காதில் கேட்டு கேட்டு பேர். இதை நான் எழுதி வச்சது 35 வருஷத்துக்கு முன்னாடியே இதை எழுதி வச்சிருக்கேன். இப்போ நான் சொன்ன வரலாறு இன்னைக்கு நேற்றல்ல. வள்ளலாருடைய படைப்புகளை, வள்ளலாரை ஒரு காவியமாக சினிமாவாக எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓராண்டு இடைவிடாத ஸ்கிரிப்ட் செய்து வச்சாங்க. அப்போ எம்ஜிஆர் வள்ளலாரை நடிப்பதற்கு ஆசை கொண்டார். நீங்க சொல்றேன், எம்ஜிஆர் வள்ளலாரை நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டார். அவருக்கு ஸ்பிரிட் கிடைக்கல, சரியான ஸ்டோரி கிடைக்கல. அப்போ சென்னிமலையில் தமிழன் ஒரு பேராசிரியர், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில் முதல்ல ஒரு செய்தி வாசிட்டு இருந்தவர். ஈரோடு சென்னிமலையின் பேர் ஈரோடுன்னு போடுவாங்க, தமிழன்பன். அப்போ டாக்டர் ராஜமாணிக்கம் என்பவர் எங்களுடைய தலைவர், நான் செயலாளர். அப்போ நான் தலைவர், செயலாளர். அவர் சென்னிமலை. அவருக்கு லிங்க்கு. அப்போ அவர் வள்ளலாருடைய படத்தை எம்ஜிஆர் நடிப்பதாக ஆசைப்படுகிறார். அதற்கு சரியான வரலாறுகள் தேவை என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுது அவர் சொன்னார், ஈரோடு கதிரவேல் அவர்கள் ஓராண்டுகளாக மிக துல்லியமாக வரலாறை எழுதி வைத்திருக்கிறார், அவரை கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி தமிழன்பர்களோடு எங்களை கேட்குறேன். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எனக்கு பணம் வேண்டாம், பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், பெயர் வேண்டாம், ஆனால் வள்ளலாருடைய வரலாறு சினிமாவுக்கு தகுந்தது போல் மாற்றிக்கொள்ளக்கூடாது. நான் சொல்லுவது போல் எடுத்தால் அந்த படத்தை நான் ஸ்கிரிப்டை தரேன், இல்லைன்னா தரமாட்டேன்ட்டேன். அவர் நடிக்கிறது எனக்கு சந்தோஷம், கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஆனால் நான் கூட இருந்து நான் கதையோ கற்பனைகளோ நான் எழுதி வைக்கல. வள்ளலார் சொன்ன அத்தனை விஷயங்களையும் சயின்ஸ், விஞ்ஞானம், அறிவியல் ரூபமாக எழுதி வைத்திருக்கிறேன். அதை படம் எடுப்பதற்கு ஒத்துக்கொண்டார். நான் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் திடீர் என்று அவர் அரசியலிலே நுழைந்தார், தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். அது அப்படியே நின்று போச்சு. அதற்கு பிறகு மனோகர் கேட்டார், யாரு ஆர்எஸ் மனோகர் ஸ்டேஜ் நாடகம் போடுறதுக்கு வள்ளலாருடைய வரலாறு வேணும்னு. அது வேற மாதிரி போயிடுங்க சார், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், வள்ளலாருடைய வரலாறுகளை அதுக்கு முன்னாடி ராமலிங்கடிகள் வள்ளலாறு படம் 2 வந்திருக்கு, நல்லா ஓடிச்சு. ஆனால் கதையாக கொண்டு வந்துட்டாங்க. இது கதை அல்ல, நிஜம் சொல்லிட்டு போறாரு. இது நிஜம். இதை எப்படி காட்டுறது? 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு படம் வந்துச்சு, ஏசுலாரை பற்றி பார்த்துறீங்களா? 10 கட்டளைகள். அதுபோல வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறு எடுப்பதானால் இந்த உடம்பை எப்படி மாற்ற வேண்டும், மாற்ற முடியும், உயிர் எப்படி வந்தது, உடல் எப்படி வந்தது, ஆன்மா எப்படி வந்தது, ஆண்டவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய இயக்கம் என்ன என்பதெல்லாம் தெளிவாக காட்டக்கூடிய படமாக எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு அப்படியே இருக்கு. இன்னைக்கு அதுக்கு பணம் எவ்வளோ வேணும் தெரியுமா? 500 கோடி வேணும். என்னுடைய பட்ஜெட் பிரகாரம் எத்தனை வேணும்? 500 கோடி இருந்தால் தான் இந்த உலகமே பார்க்கணும். அந்த அளவிற்கு அதனுடைய விசித்திரமான முறையில் எழுதி வச்சிருக்கேன். இந்த பிரபஞ்சத்தை காட்டணும், ஆண்டவரை காட்டணும், அண்டங்களை காட்டணும், உயிரை காட்டணும், ஆன்மாவை காட்டணும், உடல் எப்படி உற்பத்தி ஆகுது என்பதை காட்டணும். இத்தனையும் காட்டினால்தான் வள்ளலாருடைய பெருமை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல முடியும். ஆனால் தான் வள்ளல் பெருமான் சொன்னார், முதல் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? சன்மாரிகளே, நல்லா தெரிஞ்சுக்க. நமக்கு உடம்பு வந்த வழி தெரியுமா? உயிர் வந்த வழி தெரியுமா? ஆன்மா வந்த வழி தெரியுமா? நம்மெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கோம். இதைத்தான் வள்ளலார் நமக்கு சொல்றாரு. முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? உடம்புரு வகையறி, உயிர் வகையறி, உடல் பருக்க உண்டு நிலம் உறங்குதற்கே அறிவி, மடம்புகு பேய் மனத்தாரே மயங்குகின்றி, மனத்தை வசப்படுத்தும் வழிமுறை கற்றறி, இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றி ஏழை உலகீரே, நடமுறையின் தனித்தந்தை வருகின்ற தருணவில் நன்னியது நன்னிவினோ புண்ணியம் சார்வீரே. நீங்கள் புண்ணியம் பெற வேண்டுமானால் என்ன பண்ணலாம்?
உடம்பு வந்த வழி, உயிர் வந்த வழி, ஆன்மா வந்த வழி, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இறைவன் யார் என்பதை நம்மால் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அருளை பெறுவதற்கு நமக்கு விடை கிடைக்கும். அதனால் நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பேச வேண்டியவர்கள் இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு உங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டே இருங்க, தப்பு இல்லை, அதோடு நின்றுடாதீங்க. அது எல்கேஜி, சன்மார்க்கத்தினுடைய எல்கேஜி போகிறது, அதான் சரி, சன்மார்க்கத்தினுடைய சரியை. அதுக்கு மேலே ஞான சரிகை, ஞானகிரியை, ஞான யோகம், ஞானத்தில் ஞானம், இத்தனையும் நம்ம ஏற வேண்டியிருக்கு. இதற்கு நாம் இடைவிடாது முயற்சியும் பயிற்சியும் தேவை. வள்ளலார் சொன்ன பயிற்சி தியானம், யோகம், தவம் என்ற நிலை அல்ல. இடைவிடாது இறைவனை தொடர்பு கொள்வதுதான் பயிற்சி. யாரை வெளியில் போய் ஆலயத்தில் போய் கடவுளை போய் கும்பிட சொல்ல, உடம்பில் இருக்கக்கூடிய இறைவனை சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுவேன், சித்தியலாம் இத்தனவே சத்தியம் சேர்ந்திடும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க, நீடோடி வாழ்க. நீங்களெல்லாம் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ் அருளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும். அந்த வழிகாட்ட வழியிலே நீங்கள் செல்ல வேண்டும். இதுதான் நீங்கள் எனக்கு அளித்த பரிசு என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நம்முடைய ஈரோடு கதிரவேலையாவது பரோபகார தூசாம். பரோபகாரம் இந்த உடம்புக்கு உணவு கொடுக்கலாம், மற்ற செய்யலாம், உடம்பு வளரலாம். சத்துசாரம் என்பது அறிவு தெளிவு பெற வேண்டும், அதுதான் சத்துசாரம். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு வளர்ந்து வருவான்னு சொல்றார். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்குத்தான் சன்மார்க்கம் வழங்கும், இல்லைன்னா வழங்காது. பேய்விட்ட உலகில் ஒரு சமயம் அதை பேய் பிடிப்பு பிள்ளை விளையாட்டின உயிர்